இங்க இருக்க உலகத்துல கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு விபத்து நடந்திருக்குங்க. அதனால கிராவிட்டி ஃபோர்ஸ் கம்மியாச்சு. அப்ப என்ன நடக்குதுன்னா வெயிட் கம்மியா இருக்க பொருள் எல்லாம் வானத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால அங்க இருக்க மக்கள் எல்லா பொருளையும் சீல் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு குடும்பம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வெயிட் கம்மியா இருக்கறனால அவங்களும் வானத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவரால அவங்க பையனை மட்டும் தாங்க காப்பாற்ற முடிஞ்சது. அவங்க அப்பா தாங்க அந்த பையனையும் வளர்க்கறாரு. அவங்க வீட்லயும் அப்பப்ப கொஞ்சம் கிராவிட்டி குறைஞ்சிரும். அது நிப்பாட்டுறதுக்கோசரமே ஒரு மிஷின் வாங்கி வச்சிருக்காருங்க. அந்த மிஷின் ஆன் பண்ண உடனே எல்லாமே பழையபடி நார்மல் ஆயிருதுங்க. அவங்க அப்பா எப்ப வெள்ளிக்கிழமைனாலும் வெயிட் செக் பண்ணி தாங்க போறாரு. அப்படி வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா 2 வெயிட்டான குண்டு எடுத்து ஒரு பேக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. இந்த பையனாலே வெளியே போக முடியாதனால அவங்க வீட்லயே சன் பாத் எடுக்கிறாங்க. அப்பதாங்க இவங்க ஊருக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கும். அந்த பொண்ணை பார்த்தனே இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. அதனால இவன் என்ன பண்றான்னா நேர்ல மீட் பண்ணணும் ரொம்ப அதிகமா சாப்பிட்டு வெயிட் ஏத்தலாம்னு நினைக்கிறான். ஆனா இவன் என்ன சாப்பிட்டாலும் அப்படியே தாங்க இருக்கு. அன்னைக்கு நைட்டே இவன் அதிகமா சாப்பிட்டதுனால இவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருதுங்க. அவங்க அப்பாட்டையும் சொல்றாங்க இது மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு நான் போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன பயம்னா அவங்க அம்மா இழந்த மாதிரி இவனையும் இழந்துருமோன்னு பயப்படுறாருங்க. பையன் ஆசைப்பட்டுட்டு அவன் ஆசையை நிறைவேற்றதுக்கோசரமே கிராவிட்டி இருக்க மாதிரி ஒரு புதுசா ஒரு ஷூ வாங்குறாருங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த ஷூ போட்டு போய் அந்த பொண்ணையும் பாத்துறான். கடைசியில எப்படியோ 2 பேருமே லவ் பண்றாங்க.